பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை மத்திய அமைச்சர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மத்திய அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை கேட்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களை இன்று சந்திக்கும் பொழுது மத்திய அமைச்சர்கள்லாம் தங்களுடைய ரிப்போர்ட் கார்டை பிரதமரிடம் சமர்ப்பிக்கணும். கடந்த 2 வருஷத்துல என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்றவாறு மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. யாரெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி போயிடும். யாரெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம அவங்க அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க முடியலையோ அவங்களுக்கு இணையமைச்சர்கள் யாராவது ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்லா வேலை செய்யறவங்க, அந்த இணையமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தில் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் சொல்றாங்க. நேற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கும் நடைபெற்ற சந்திப்பு 5 மணி நேரத்துக்கும் மேலேயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருண்ஜேட்லி கலந்துக்கிறதாக இருந்தது, ஆனால் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. எப்பொழுது மத்திய அமைச்சரவையில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜூலை 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆப்பிரிக்க கண்டம் பயணிக்கிறார். அதுக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துடும். ஜூலை 18 வேற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு. பாஜக ஒரு புதிய முகமாக அமைச்சரவை மாற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் போய் அமருவாங்க, நாடாளுமன்றத்தில் காட்சியளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாஜக வட்டாரங்கள் இருந்து தகவல் சொல்றாங்க. அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை 83 அமைச்சர்களுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் 66 அமைச்சர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணம்னா ஏற்கனவே இருந்த மத்திய அமைச்சர் ஒருவர் அசாமுடைய முதலமைச்சரா போயிட்டாரு, இன்னொருவர் பாஜக தலைவராக மகாராஷ்டிரால நியமிக்கப்பட்டாரு. அந்த வேகன்சி எல்லாம் இருக்கு, காலியிடங்கள் இருக்கு, புது அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள், புதிதாக இணையமைச்சர்களும் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாநிலத்திலிருந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தேர்தல் நடக்கவிருக்கும் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட் இந்த மாநிலங்கள்ல இருக்கவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்றாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.